சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம் தெரியல. V7 சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிவாவும் அயலியும் அப்படியே கோயிலுக்கு வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அப்படியே நம்ம இந்திராணியோட பிடிவாதத்தினால அவங்களையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு பிடிக்காததை பார்த்து பார்த்து செய்கிறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. இந்த வாட்டி அப்படி இருக்காது. கோயிலுக்கு வரால இந்த செல்வராணி யாருன்னு நான் காட்டுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு காரில் மாதம் வந்து இறங்குறாங்க கோயிலில். அப்பன்னு பார்த்து ஏகப்பட்ட பேரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. செல்வராணி, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமான முறையில் எப்படி இருந்தாலும் முதல் மரியாதை இந்திராணிக்கு தான் கொடுப்பாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லணும், சரிங்களா? நான் சொன்னதான ஞாபகம் இருக்கான்னு சொல்லி செல்வராணி வந்து சொல்கிறாங்க. சூப்பர் அத்தை, நீங்கள் இப்படி கலக்குவீங்கன்னு நான் எதிரியே பார்க்கலன்னு ரித்திகா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, என் மருமகளை நான் எங்கேயுமே என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அவளை மாதிரியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அண்ணி கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு அண்ணி அப்படின்னு நம்ம சிவாவும் அந்த இடத்துல ஆயலியும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கூடி கூடி பேசுகிறத பார்த்தா நிச்சயம் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணாமல் விட மாட்டாங்க போல இருக்குது. ஆமாம், சபையில் வச்சு இந்திராவை அசிங்கப்படுத்தணும் தான் அவங்க நினைப்பாங்க. அதுக்கு நம்ம ஒருபொழுதும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்திராணிக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப, அதுக்கேற்ற மாதிரியே நம்ம உதய பெருமாளும் என்னோடய பொண்ணுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் எங்கள் குடும்பம் சார்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சித்தப்பா, நீங்கள் வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறப்ப, என்னது இந்திராணி வந்து முதல் மரியாதை வாங்கும்போது தானே நம்ம நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்ற முடியும், இப்படி என்ன உதய பெருமாள் மாமாவுக்கு விட்டு கொடுத்தா நம்ம நினச்சது நிறைவேறாதே அப்படின்னு சொல்கிறப்ப, நிச்சயம் உதய பெருமாள்லாம் வாங்க மாட்டாங்க. இந்திராணி சும்மானு இருமா, நீ தாமா இந்த குடும்பத்தோட ஆணி வேறே, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயே கோயில் பூஜையை வந்து தொடங்கி வைங்கிற மாதிரி நம்ம செல்வராணி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக அவங்க பூஜையில் வந்து கலந்துக்கலான்னு போகிறப்ப, நில்லுமா, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னது, என்ன தகுதி இருக்கா? நான் தான் இந்திராணியை வீடு தேடி வந்து அழைச்சிட்டு வந்தேன், அப்போனா என்ன நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வயசான பெரியவர் வந்து கேட்குறாப்புல. ஐயா, உங்கள் மேலெல்லாம் எங்களுக்கு கோவம் இல்லை, எங்கள் மனசில் பட்ட விஷயத்த வந்து சொல்கிறோம். சரி சொல்லுங்கள், அப்படி என்ன என் பொண்ணு பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சலாக போயிடுது? இல்லை, அவங்க தன்னந்தனியாக வந்து இருக்கிறவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து இல்லை, அப்படி இருக்கும்போது கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம், பூஜை, முதல் மரியாதை, இதில் எல்லாத்துலேயும் வந்து தள்ளி தான் நிற்கணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க எப்படி எல்லாத்துக்கும் வந்து முன்னே வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தைரியமாக வந்து பேசினோன்னே இந்திராணிக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சுத்தமாக தெரியாமல் அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிரியே பார்க்கல அப்படின்னு உதய பெருமாள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கீங்க? அவங்க தனியாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்க எத்தனை பேருக்கு எத்தனை ஆளுங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? ஒரு குடும்பமே வந்து இந்திராணி பின்னாடி தாம்மா நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காரு உதய பெருமாள். இருப்பினும், ஏயா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், உங்கள் பொண்ணை நீங்கள் விட்டு கொடுக்காம பேசலாம், ஆனால் அதுக்குன்னு எங்களாலெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் சம்மதிக்கவும் முடியாது, ஒத்துக்கவும் முடியாது அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக வந்து பேசிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது இந்திராணிக்கு. சித்தப்பா விடுங்க சித்தப்பா, நான் பூஜை பண்ணலன்னா என்ன, யார் சொன்னா அப்படின்னு சொல்லி சிவாவும் நம்ம அயலியும் கடுப்பாயிடுறாங்க. யார் சொன்னா முதல்ல அவங்க தன்னந்தனியாக தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அயலி வந்து புத்திசாலித்தனமாக வந்து பேசுகிறாங்க. என்னது இவ வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, எங்கள் அக்காக்காரி என்ன செய்ய போகிறான்னு தெரியலங்கிற மாதிரி ரித்திகா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, இப்போ நம்ம செல்வராணி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது எதிர்த்து பேசினா இது எல்லாம் நம்மளோட சதி திட்டம்னு தெரிஞ்சிடும், அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. ரித்திகா திட்டலான்னு வரப்போ அமைதியாக இருக்க சொல்லிடுறாங்க நம்ம செல்வராணி, அதனால அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல. உடனே உதயபெருமாளுக்கும் ஒன்றும் புரியல. எல்லாரும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னம்மா சும்மா வந்து உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் எங்ககிட்ட வந்து பேசுகிறீங்களா, இல்லை எங்களுக்கு தான் தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திருப்பி வந்து செல்வராணி தூண்டுதல் பேரில் அவங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன, அக்கா தனியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதானே நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் மாமா வர சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, செலியன் எப்படி இங்கே வர முடியும்னு சொல்கிறப்ப, ஆல்ரெடி செலியனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவர் மாசாக வந்துக்கிட்டு இருக்காரு. என் மாமாவும் அக்காவும் ஒரு செகண்டு கூட பிரியவே இல்லை, அவங்க 2 பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க.
ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தப்பாக பேசுகிறதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேச்ச ஆரம்பிக்கணும். நீங்களாம் இஷ்டத்துக்குன்னு கடமைக்குன்னு பேசாதீங்க. எங்கள் அக்கா தனியாக இருக்காங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒத்துமையாக ராசியாக இருக்கிறனால தானே இப்போ கோயிலுக்கெல்லாம் இங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணிக்கு சின்னதாக ஒரு பிரச்சனைனா செலியன்லேருந்து எல்லாரும் முன்ன வந்து நிற்கிறாங்க. மாமா நீங்கள் போய் அக்கா பக்கத்தில் நில்லுங்க மாமா. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தூரமாக போனதுனால என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்திராவோட ஹஸ்பண்ட், எங்கள் மாமா. இப்போ சொல்லுங்கள், பூஜையில் கலந்துக்க கூடாதா அப்படின்னு சொல்கிறப்ப செல்வராணி ஏற்பாடு பண்ணி வச்சவங்க எல்லாரும் அமைதியாக ஏறுறாங்க. அவங்கள எல்லாரையும் வெளுத்தெடுக்கிறாங்க. இவங்களுக்கு இதையே வேலையாக போச்சு. நீ ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தியா, அவங்கெல்லாம் ஒத்துமையாக தான் ராசியாக தான் இருக்காங்க. நீ தான் தேவையில்லாமல் வந்து யாரோ ஒருத்தன் சொல்லி சண்டை இழுத்துக்கிட்டு இருக்க. அது யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. அவங்க இங்கேயும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லி செம கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. அக்கா, நான் உனக்காக நிற்க வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் சிவாவே வந்து காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லும்போது, டேய் இது எல்லாம் என்னோட ஏற்பாடு. என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்குமா அக்காவை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? ஏய் இதெல்லாம் ஒரு கணக்குடா. அவள் நம்மளை வீட்டுக்குள்ளே வச்சு அசிங்கப்படுத்துகிறா, நம்ம பதிலுக்கு அவளை வெளியில் வச்சு அசிங்கப்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த சிவாவும் அயலியும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ செய்கிறாங்களே. இனிமேட்டு செல்லியை நீங்கள் இருக்கவே கூடாது. ஏதாவது பண்ணி செல்லியனை வந்து பத்திரமா அமுச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அண்ணி பூஜையில் வந்து கலந்துக்கங்க அண்ணி. செல்லியனை மாமா நீங்கள் போய் அண்ணி பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே செலியன் வந்து அப்படியே இந்திராணி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. பூஜையை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் மாலை மரியாதை இது எல்லாம் வந்து கையில் கொடுக்குறாங்க. மாற்றிக்கங்கன்னு சொன்னோன்னே ரொம்பவே சந்தோஷமாக வந்து செலியன் வந்து இந்திராணி கழுத்தில் மாலை போடுறாங்க. அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் கூட வந்து நிற்கணும்னு தோணுதில்லை. ஆனால் சில விஷயந்தான் எனக்கு சுத்தமாக உங்ககிட்ட பிடிக்கலன்னு சொல்லி இந்திராணி யோசிக்கும் போது, அண்ணி சீக்கிரம் மாலை போடுங்கண்ணே, உங்களுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு நம்ம ஐலி சொன்னோன்னே அப்படியே வந்து மாலையை வந்து மாற்றிக்கிறாங்க. மாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து ஜோடியாக வந்து பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு மரியாதை எல்லாமே வந்து பரிவட்டம்லேருந்து எல்லாம் வந்து கட்டி விட்றாங்க நம்ம செலியனுக்கும் அந்த இடத்துல நம்ம இந்திராணிக்கும். இதை பார்த்த உடனே உதயபெருமாளுக்கு சந்தோஷம் தாங்கலை. அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டேன், ஆனால் அயலியும் சிவாவும் தான் எப்போதும் சூப்பராக வந்து நடந்துக்கிறாங்க. நம்ம குடும்பத்தோட மரியாதை தெரிஞ்சு ஒருத்தவங்கன்னா அது இவங்க மட்டும்தான். எந்த கட்டத்துலேயும் இந்திராணி எப்படி நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறாளோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்கன்னு உதயபெருமாளுக்கு சந்தோஷம் தாங்கலை. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி ஒத்துமையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்பன்னு பார்த்து உதயபெருமாள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க 2 பேரும். அத்தை நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க 2 பேரையும் நம்மளே வந்து ஒத்துமையாக வந்து சேர்த்து வச்சுருவோம் போல இருக்கே. நம்ம மட்டும் திட்டம் போடாமல் இருந்திருந்தா, இப்படியெல்லாம் கேட்காம இருந்திருந்தா, இப்போ இந்த இடத்துல 2 பேரும் ஒத்துமையாக நின்று பூஜை பண்ணுற அளவுக்கு வந்திருப்பாங்களா? இத்தனை நாளாக பிரித்து வச்சுருந்தோம், அது எல்லாத்துக்கும் வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க உங்கள் அக்கா. இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. முதல்ல அவனை இங்கேருந்து போக சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை நம்ம சொல்லக்கூடாதுமா, நம்ம சொன்னால் நம்ம தான் காரணம்னு இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரித்திகாவும் செல்வராணியும் வெளுத்தெடுக்காமல் விட மாட்டேன். எனக்கு ஏதாவதுன்னா நான் அமைதியாக இருப்பேன், ஆனால் எங்கள் அக்காவுக்கு ஏதாவதுன்னா நான் பார்த்துக்கிட்டு என்னாலலாம் சும்மா இருக்க முடியாதுன்னு யோசிக்கிறாங்க நம்ம சிவா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.